ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். இப்போ அசட்டுனா ப்ளஸ்ஸு, லைபிலிட்டிஸ்னா மைனஸ். ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சஸை நம்பி, யூடியூப்ஸை நம்பி நானாக பண்ணுறேன்னு ஆரம்பித்து பணத்தை டைம் போகுது, உங்கள் பணம் போகுது, உங்கள் மென்டல் பீஸ் போகுது. மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ரிச்செல்லாம் ஆக வேணாம், என்னுடைய வெல்த்தி நான் என் லைஃப்பை நான் வெல்த்தியாக வந்து ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான தப்புகள்லாம் பண்ணுறாங்க, அதை அவங்க எப்படி சரி செஞ்சுக்கலாம்? வீடு வாங்குறது வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லி. வீடு வாங்குறது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்னா பேங்க்ஸுக்கு தான். ஏன்னா அவன் லோன் கொடுக்குறான். மிடில் கிளாஸில் வந்து நம்ம வந்து கடன் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் கடனை கொடுத்துடணும் தான் பார்ப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு தான் லாபம் அதிகம். சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு வாங்கிட்டான், ரிலேட்டிவ் வாங்கிட்டான் அப்படின்னு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இஎம்ஐ சைக்கிளில் மாட்டிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் அவங்க வந்து பணக்காரங்கன்னு சொல்லுவோம். பட் ஆனால் பெரிய கடனாலேயே இருப்பாங்க. 10 கோடி சம்பாதிப்பாங்க, 15 கோடி கடன் வச்சுருப்பாங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஹை லைஃப், ரிச் லைஃப்னு சொல்லுவோம். பட் நிம்மதி இல்லாமல் கூட இருக்கு. திடீர்னு வேலை போச்சுன்னா என்ன ஆவாங்கன்னு தெரியாது. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட. அசட் அண்ட் லயபிலிட்டிஸ், இதுக்கான வித்தியாசங்கள் சொல்லுங்கள் சார். இதுக்கும் என்ன மாதிரியான வேறுபாடுகள் இருக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம மணியை சேவ் பண்ணுறதுலேயே இது வந்து ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது இல்லையா? இதுக்கான வேறுபாடுகள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான். இப்போ அசட்டுனா ப்ளஸ்ஸு, லைபிலிட்டிஸ்னால் மைனஸ். ஸோ நம்ம வந்து நீங்கள் பணம் ரிலேட்டடாக ஒரு எம்ப்ளாயியோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இன்கம் எல்லாமே அசட்டுன்னு வச்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் அசட்டுன்னு. செலவு பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லயபிலிட்டிஸ். அதே மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் வந்து லயபிலிட்டி தான். அதே மாதிரி நினச்ச பொருளை வாங்க முடியும். லோன்ஸ் எல்லாமே லயபிலிட்டி தான். அசட்டுன்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், கேஷாக சேர்த்து வைக்கிறது, உண்டியலில் போட்டு வைக்கிறதுலேருந்து ஆர்டி, எஃப்டி, அப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஒரு இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, அதுவுமே வந்து ஒரு அசட். ஏன்னா உங்கள் ஃபேமிலிக்கான ஃபினான்ஸ், இன்கம் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நீங்கள் இல்லாட்டியும் உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் அசட். கிரெடிட் கார்ட்ஸு, ஹோம் லோன்ஸு, பர்சனல் லோனு, கார் லோனு, அப்புறமா நீங்கள் வாங்குகிற எல்லா கடன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கை மாற்று வாங்குறது, பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஒரு பிஸ்னஸ்க்காகவோ எதுக்கோ வாங்குறீங்க, இது எல்லாமே லயபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வாங்குகிற பொருள் அதுக்கான இன்கம்மை அதுவே ஜென்ரேட் பண்ணிக்குது அப்படின்னா அசட். ஸோ அது ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், லாங் டேர்ம். இப்போ நீங்கள் எஃப்டி போடுறது நல்லதா அப்படின்னா நல்லது. பட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது எஃப்டி போடுறது நல்லதானா இல்லை. ஸோ ஏன்னா ஷார்ட் டேர்ம், ஒரு வருஷத்துக்கு நான் போட்டு எனக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் லாஸ் ஆகாது, சொன்ன பணம் வந்துடும், அப்போ தாராளமாக போடலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் 1 இயருக்கு போட்டாலும் அதே ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஏன்னா நம்ம ஈக்விட்டி போட முடியாது. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டெட் ஃபண்ட்ஸ், அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இருக்குது, மணி மார்க்கெட், இது அதே கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ டாக்ஸேஷனில் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 1 லேக்குக்கு 50,000 போடுறோம். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பணத்தை பெருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே அசட்டுன்னு வச்சுக்கோங்க. அது வீடாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொரு ப்ரொபோசிஷன். கோல்டு வந்து ஒரு 15 to 20% இருக்கலாம், ஒரு மொத்த அசட் கிளாஸில் சொல்கிறோம். வீடு வந்து ஒரு போர்ஷன். லிக்விட் அசட்ஸ், இந்த கேஷு, எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அசட். இது வந்து ரிமைனிங் போர்ஷன் எவ்வளோனா வச்சுக்கலாம். இது இப்படி தான் தம் ரூல்லாம் கிடையாது. கோல்டுக்கு 15% சொல்லுவாங்க, மீதி ஈக்விட்டி ஃபுல். சில பேர் வாரன் பஃபெட் 100% ஈக்விட்டி தான் வச்சுருப்பார். தங்குறதுக்கு ஒரு வீடு கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக ஒரே வீட்டில் தான் இருக்காருன்னு. மீதி எல்லாமே ஈக்விட்டி. மோத்திலால் ஒஸ்வால் பார்த்தீங்கன்னா, ராம்தேவ் அகர்வால் பார்த்தீங்கன்னா, அவரும் அவரோட ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈக்விட்டி தான். ஏன்னா அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, இன்னமும் ஈக்விட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஸோ அவங்கவுங்க ரிஸ்க்கை பட்டுட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது போடுறது ஒன்று. அதுக்குன்னு எல்லா பணத்தையும் ஸ்டாக்கில் போடாமல் கொஞ்சம் போர்ஷன் அர்ஜென்ட் தேவைக்கு, ஒரு வருஷத்துக்கான எமர்ஜென்சி ஃபண்ட், 2 வருஷத்தில் செலவு பண்ணதுக்குன்னு ஒரு பணம் எடுத்து வச்சுட்டு மீதியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ பேக்கப் இருக்குது அப்படின்னு. ஸோ அசட்டுனா பணத்தை பெருக்கணும், உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும், அது எல்லாமே அசட்டுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பணம் ரிலேட்டடாக. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அது ஒரு அசட். உங்களுக்கு இது தேவையானப்போ உடனே பணம் கொடுத்து உதவுறதுக்கோ, இல்லை ஐடியாஸ் கொடுக்கறதுக்கோ, இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கோ. நம்மளா போய் எல்லா விஷயத்தையும் தப்பு பண்ணி தெரிஞ்சு லாஸ் ஆகி ஃபினான்ஷியல் லாஸும் இருக்கும், அப்புறமா ஏமாறுவோம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இருக்கணும், சஜஸ்ட் பண்ணுறதுக்கு மென்டார் இருக்கணும். இது எல்லாமே அசட்டுன்னு வச்சுக்கலாம். லயபிலிட்டிஸ் யாருமே இல்லை, நீங்களாக எல்லாம் கற்றுக்குறீங்க, நீங்களாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு லயபிலிட்டி தான்.
ஸோ லேர்னிங் மைண்ட் செட் இருக்கணும், நிறைய என்ன சேனல் ஃபாலோ பண்ணுறோம், என்ன விஷயங்களை கற்றுக்குறோம், இது எல்லாமே அசட்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவலாக இப்போ தான் நான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து அசட் பில்டிங் அப்படின்னு யோசிக்கும் போது கோல்டு, சில்வர், ஒரு எஃப்டி, ஆர்டி இதுலேருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எம்எஃப், எஸ்ஐபின்னு ஆரம்பிங்க. ஸோ ஒரு 100 ரூபாய் எஸ்ஐபிலேருந்தே ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால் யாருமே இல்லைன்னு யோசிக்காமல் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஒரு 100 ரூபாய் எஸ்ஐபி நீங்கள் ஒரு ஃபண்ட் ஹவுஸ் போனாலே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வருஷத்துக்கு 1200 ரூபாய் எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஜங்க் ஃபுட்ஸு, வீக்கெண்ட்ஸு. ஸோ 1200 ருபீஸ் பெரிய விஷயம் இல்லை ஒரு வருஷத்துக்கு. ஸோ 100 ருபீஸ் போட்டாலே தெரிஞ்சுக்கலாம், தானாக பணம் போகுது, நல்ல ஃபண்டில் போகுது. அந்த ஃபண்டை மட்டுமே 1 இயர் அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும் அது எத்தனை ஸ்டாக்கில் போடுறாங்க, இல்லை டெட் பாண்ட் மார்க்கெட்டில் போடுறாங்களா, எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களாக கற்றுக்கிட்டு இது வந்து பெரிய லாஸும் கிடையாது, லாஸும் ஆகாது. ஸோ கற்றுக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 20-25 வயசில் ஆரம்பித்து 30 வயசு வரைக்கும் எதில் போடலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய கற்றுக்கோங்க. அதுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த 30 இயர்ஸ் வந்து உங்களோட இன்கம் பில்டிங்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே லாஸ் ஆகக்கூடாதுன்னு யோசிக்காமல் என் பணத்தை பெருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கற்றுக்கலாம், பணம் கொடுத்து கற்றுக்கோங்க. புக் வாங்கி படிக்கிறதா இருக்கட்டும், சப்ஸ்கிரிப்ஷன், ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கட்டும், அப்புறமா அட்வைசருக்கு பே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் கொடுக்கறது வந்து உங்களை நிறைய லாஸ்லேருந்து காப்பாற்றும். நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அசெட் தான் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே. இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ் டேட்டா செபி ரிலீஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா 42 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 96 லட்சம் பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. போன 4 வருஷமாக 95,000 லாஸில் இருந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக 1,11,000 லாஸ். இந்த 90% மக்கள் அப்படின்னா 96 லட்சத்தில் 90%னா 90,000 பேர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. 96 லட்சம்னா கிட்டத்தட்ட 90 lakh பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. அப்பயும் அந்த மோகம் குறையில. பட் இவங்க வந்து ஒரு அட்வைசர் கிட்ட போய் நான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேட்டாங்கன்னா 100% யாருமே நியூ பிகினர்ஸை வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாங்க, கைடே பண்ண மாட்டாங்க. ஸோ ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி, யூடியூப்ஸை நம்பி நானாக பண்ணுறேன்னு ஆரம்பித்து பணத்தை டைம் போகுது, உங்கள் பணம் போகுது, உங்கள் மென்டல் பீஸ் போகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதே மாதிரி இதை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காசு கொடுத்துருப்பீங்க, அது வருமா வராதானும் தெரியாது. அதுக்கு பதில் நீங்கள் ஒரு 1000-2000 கொடுத்து ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் ஒரு நல்ல அட்வைசர் கிட்ட எடுத்தாலே இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு சிம்பிள் எஸ்ஐபியோ இல்லை நீங்கள் ஒரு ஆர்டி ஆரம்பிங்கன்னு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன படிக்கிறோம், எல்லாத்தையும். ஸோ அசட் பில்டிங் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து லேர்னிங்காக பண்ணுங்கள். ஒரு பிகினராக கேட்டிங்கன்னா 30 வயசு ஆயிடுச்சா டைரெக்டாக ஒரு அட்வைசர், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் என்ன பண்ணலாம், எனக்கு இதில் போட்டால் இவ்வளோ சேவ் ஆகும், நான் டைரெக்டாக போடுறேன், ரெகுலராக பண்ணால் இவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு யோசித்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே இருக்கான். பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பயமாக இருக்குது அப்படின்னு அப்படியே இருக்கான். ஸோ ஒரு அட்வைசர் கிட்ட போங்க, டைரெக்டாக பண்ணுங்கள், ஃபீஸ் பே பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ரெகுலராக ரிவ்யூ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா அவங்க மினிமல் காஸ்ட்டில் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 ருபீஸ் சேவ் பண்ணுறதுக்காக லட்சக்கணக்கில் ஃப்யூச்சர் பணத்தையும் லாஸ் பண்ணாதீங்க, கரண்ட்டாகவும் பண்ணாதீங்கன்னு சொல்லு. சார், இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ரிச்செல்லாம் ஆக வேணாம், என்னுடைய வெல்த்தி நான் என் லைஃப்பை நான் வெல்த்தியாக வந்து ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பில் என்ன மாதிரியான தப்புகள்லாம் பண்ணுறாங்க, அதை அவங்க எப்படி சரி செஞ்சுக்கலாம்? வீடு வாங்குறது வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியிலே ஒருத்தர் வந்து 30 வயசு கிராஸ், 30-35 வயசு ஆகுது, ஒரு குழந்தை இருக்குன்னும் போது ஒரு இடம் வாங்கி போடணும், வீடு கட்டுற ஐடியாவில் இடம் வாங்கி போட்டு ஃப்யூச்சரில் விற்று வீடு கட்டலாம் அப்படின்னு. ஸோ அந்த இடம் வாங்குறதுக்கும் காசு கிடையாது, அதுவுமே லோன் வாங்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வாங்கணும். ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வாங்கியிருக்காங்க, அதை அடைக்கணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா 15 வருஷம் கழிச்சு நீங்கள் ஃபுல் பணத்தையும் லோன் இல்லாமல் கூட வீடு வாங்கலாம், இல்லை பாதி 50% லோன் வாங்கிட்டு கூட வீடு வாங்கலாம் கம்ஃபர்டபுளாக. அந்த 40க்குள்ளே வீடு வாங்கணும், இல்லை 40-45 வயசில் கட்டி முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது தேவையில்லாத ப்ரெஷர். இந்த ஏஜில் தான் பசங்க வந்து படிக்க ஆரம்பித்து எக்ஸ்ட்ரா செலவுகள் அதிகமாகும், உங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸ் அதிகமாகும், ஒன்றா வரும். ஸோ இந்த 40 to 50 வந்து நீங்கள் ப்ராப்பர் பிளானிங் பண்ணிங்கன்னா 50க்கு மேலே வீடு வாங்கலாம். இது போன ஜென்ரேஷன். இதுக்கு முன்னாடி அப்பா அம்மாலாம், உங்கள் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 50-55 வயசு வரைக்கும் பணத்தை சேர்த்து வைப்பாங்க, காலேஜுக்கு கட்டி முடிச்சுட்டு கல்யாணத்துக்கும் ஒரு பணம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வீடு வாங்கலாம். இடமும் வந்து அந்த 20 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பாங்க.
இல்லைன்னா 50-55 வயசில் வந்து ஒரு குட்டி லோன் போட்டு மீதி பணத்தெல்லாம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு பென்ஷன் வரும்னு தெரியும். ஸோ அதனால அவங்க கிளியராக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி தெரியும். இப்போ நமக்கு பென்ஷனும் கிடையாது, நீங்கள் என்ன சேர்த்து வச்சாதான் அதுதான். ஸோ அப்போ வந்து வீடு வாங்குறது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்னா பேங்க்ஸுக்கு தான். ஏன்னா அவன் லோன் கொடுக்குறான். மிடில் கிளாஸில் வந்து நம்ம வந்து கடன் வச்சுக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் கடனை கொடுத்துடணும் தான் பார்ப்போம். அப்போ வந்து அவங்களுக்கு தான் லாபம் அதிகம். முதல் 5 வருஷம் 10 வருஷம் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கிடுவாங்க, அடுத்து 10 வருஷம் தான் பிரின்சிபல் போகும். அப்போ 10 வருஷம் வந்து நீங்கள் லோன் அடைக்கிறன்ற பேரில் அப்புறம் எக்ஸ்ட்ரா லோன் தேவையில்லாமல் டபுளாக கட்டுறோன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உழைச்சி எக்ஸ்ட்ரா பணத்தை பேங்க்குக்கு தான் கட்டுறோம். பேங்க்குக்கு வந்து நம்ம பணம் வச்சுக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுங்கள். 15 வருஷம் 20 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வந்து நீங்கள் லோனே இல்லாமல் வீடு வாங்குவோம். அந்த சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸு வாங்கிட்டான், ரிலேட்டிவ் வாங்கிட்டான் அப்படின்னு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக இஎம்ஐ சைக்கிளில் மாட்டிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு எது நிம்மதி, உங்களுக்கு எது பணம் செலவு பண்ணுறது பிடிக்குமா? அப்போ லோனும் வாங்கிட்டு செலவும் பண்ணிங்கன்னா லைஃப் ரன் பண்ண முடியாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அப்போ செலவு பண்ணுங்கள், சேர்த்து வைங்க, இஎம்ஐயை தள்ளி போடுங்கன்னு சார். சார் ஆக்சுவலி உண்மையிலேயே எது சார் முன்னேற்றம்? இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். இப்போ என் பசங்களை வந்து நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பைக் வச்சுருந்தேன், இப்போ நான் கார் வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து சின்ன வீட்டில் இருந்தேன், இப்போ நான் பெரிய வீடு கட்டிட்டேன். இதுதான் முன்னேற்றமா? இல்லைனா இது எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், இப்போ ஒரு 10 நாளைக்கு என்னால் வேலைக்கு போகலன்னா என்னுடைய லைஃப்பை வந்து என்னால் ஓட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எல்லாமே இருக்கும், ஆனால் 10 நாளைக்கு வேலைக்கு போகலன்னா என்னுடைய லைஃப்பை வந்து என்னால் ஓட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதில் எது சார் முன்னேற்றம் ஃபஸ்ட்டு? கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூலில் பையனை சேர்க்குறது வந்து கரெக்டாக நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இன்னமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் நிறைய வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். பட் இப்போ நான் படித்தேன், வாழ்க்கையில் முன்னேறிட்டேன்னா இன்கம் வைஸ் நான் க்ரோ ஆகிட்டேன். இன்கம் வைஸ் நான் வந்து எங்கள் அம்மா கஷ்டப்பட்டாங்க, இப்போ வந்து என் பையனுக்கு வந்து நல்ல எங்கே படித்தாலும் எனக்கு அவனை ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்குது. பட் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அனுப்பலாம், தப்பு இல்லை. நிறைய ஒரு சில கலெக்டர்ஸ் பண்ணி அது டாப் ஹெட்லைன் நியூஸாக கூட வந்திருக்கு. படிக்க வைப்பாங்க, நல்லா படிப்பாங்க. பட் அதை தாண்டி நான் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் வேலைக்கு போகிறேன், பிடிச்சி வேலைக்கு போகிறேன், அது இருக்கலாம். பிடிச்சி பிஸ்னஸ் பண்ணுறேன். இப்போ அம்பானிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 ஜென்ரேஷன் கூட வேலைக்கு போக வேணாம். பட் ஆனால் அவங்க ஏன் 24 ஹவர்ஸ் பத்தாமல் உழைக்கிறாங்கன்னா அவங்க வந்து அத்தனை எம்ப்ளாயீஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இந்தியா வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்களோட ஆம்பிஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சச்சின்லாம் இன்னும் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, பண்ணார். இப்போ விளையாடுற காலத்துலேயே சம்பாரிச்சாச்சு, விராட் கோலி விளையாடுற காலத்துலேயே சம்பாரிச்சாச்சு. பட் ஆனால் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற பணத்தை எஃப்டியை போட்டு சும்மா இன்ட்ரெஸ்ட் வரதை வச்சு சாகிற வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் பணம் வச்சுருப்பான். ஏன் பண்ணுறாங்கன்னா இன்னொரு எம்ப்ளாயி இன்னொரு 4 பேருக்கு படிக்க வைக்கலாம், இன்னொரு 100 பேருக்கு படிக்க வைக்கலாம். ஸோ இத்தனை பேர் பண்ணும்போது நம்மளோட ரெவென்யூ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 கோடி வச்சா சந்தோஷமாக ஆகுமா அம்பானிக்குன்னா? கிடையாது. இப்போ அம்பானி அதானிலாம் வந்து அவங்க நெகட்டிவ் நியூஸ் விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா 100 கோடி சம்பாரிச்சா சந்தோஷப்படுவாங்கன்னா கிடையாது. ஆனால் இன்னொரு புது இண்டஸ்ட்ரி ஆரம்பித்து டாப் லெவலில் வந்துட்டோம், இல்லை உலகத்தில் வேறு ஏதோ ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறோம், இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அவங்களுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இன்னொரு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறோம், 50,000 பேருக்கு வேலை கொடுக்குறோம், இந்தியாவுக்கு 5G கொண்டு வரோம், அடுத்த நெட்வொர்க் கொண்டு வரோம் அப்படின்னும் போது அவங்களுக்கான ஆம்பிஷன் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மிடில் கிளாஸ் யோசிக்கும் போது பணம் வந்து என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் சஃபிஷியண்ட்டாக இருக்குது, நான் யாரை நம்பியும் இல்லை, என்னால் ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து ஒரு சில பேருக்கு போதும். ஒரு சில பேர் கிராமத்தில் இருக்கவங்களாம் வந்து யோசிக்க மாட்டாங்க, இன்றைக்கி சாப்பிட்றோம் நல்லாயிருக்கும், நம்ம வந்து நாளைக்குன்னு போகும்போது எல்லாமே வந்து நிறைய தேவைப்படும், கஷ்டப்படும். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இது காமனாக நீ இப்படி தான் வாழணும்னு நம்மளும் சொல்ல முடியாது. ஸோ உங்களோட தேவை என்ன? நீங்கள் வந்து பசங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறீங்களா? பொறுமையாக பிளான் பண்ணி வாங்குங்க. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகலாம். ஸோ எனக்கு 1 கோடி இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர், 10 கோடி இருந்தாலும் பத்தாமல் இருக்கவங்க இருக்காங்க. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் அவங்க வந்து பணக்காரங்கன்னு சொல்லுவோம். பட் ஆனால் பெரிய கடனாளியாக இருப்பாங்க. 10 கோடி சம்பாதிப்பாங்க, 15 கோடி கடன் வச்சுருப்பாங்க. அவங்களால மேனேஜ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஹை லைஃப், ரிச் லைஃப்னு சொல்லுவோம். பட் நிம்மதி இல்லாமல் கூட இருக்கலாம். திடீர்னு வேலை போச்சுன்னா என்ன ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களாம் நிறைய சூசைட் பெரிய பணக்காரங்க பண்ணும்போது உனக்கு என்ன எவ்வளோ பணம் இருக்குது, ஏன் சூசைட் பண்ணிக்கிட்ட?
கடன் ஜாஸ்தி, மென்டல் பீஸ் இல்லை, நிறைய விஷயங்கள். ஸோ அதனால் யாரையும் கம்பேர் பண்ணாமல் என் லைஃப்பில் நேற்று 100 ரூபாய் சம்பாரிச்சா எனக்கு 200 ரூபாய் சம்பாதிக்க முடியுதா? அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிற கணக்கு தான் சொல்லுவேன். ஸோ அவசரப்பட்டு கம்பேர் பண்ணாதீங்க. வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு பொறுமையாக யோசித்து ஸ்டெப் எடுங்க. தெரியலையா, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட போனால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக கைட் பண்ண முடியும். சார் இப்போ எனக்கு சேலரி ஒரு 15,000. இப்போ நான் வந்து மணி சேவ் பண்ணணும், நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன எந்த மாதிரி கைட் பண்ணுவீங்க சார்? இப்போ எனக்கு உங்களால் ஒரு 10% எடுத்து ஒரு ஆர்டி போடுங்க. ஒரு 500 rupees ஒரு ஆர்டியாவது போடுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து எஸ்ஐபி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை, ஒரு ஆர்டி போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக்காக போய் ஒரு 6 மாதம் போடுங்க. இல்லை ஒரு 10% 6 மாதம் போடுங்க. 1500 6 months போட்டிங்கனாலே அதுவே வந்து ஒரு 9,000 ரூபாய் ஆச்சு. ஸோ நான் என் அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, மாதம் 15,000, என்கிட்ட 9,000 ரூபாய் 6 மாதம் கழிச்சிருக்குன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. அதை போய் ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா 9,000 தான் வச்சுருக்கேன்னு தான் கேட்பான். ஸோ அவங்கக்கிட்ட கம்பேர் பண்ணாமல் 9,000 சேர்த்துட்டேன். அந்த 9,000 வந்து என்னோடய தேவைகள் என்ன, செலவுகள் என்னன்னு பார்த்து அதை குறைக்க முடியுமா, இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி, சேஃபாக அப்படி வச்சுட்டிங்களா, ஒரு 15,000 சேர்த்து வச்சுட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஒரு மாதம் செலவு பணம் சேர்த்து வச்சுட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 500 rupeesக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்டி கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, வீட்டில் கேட்குறாங்கன்னா அந்த 5,000 10,000 டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க முடியுதா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற இடத்துல க்ரோத் இருக்கா, எதாவது கற்றுக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை அந்த இடத்துல வந்து எதாவது புதுசாக படிக்க முடியுமா, கற்றுக்க முடியுமா பாருங்கள். ஏன்னா 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் வயசும் 25 வயசுக்குள்ளே தான் இருக்கும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பீங்க, அந்த ஏதோ ஒரு வேலைன்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு அவ்வளோ வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீ ரிசோர்ஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து நீங்களாக கற்றுக்க முடியும். ட்ரை அண்ட் டெஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு எது கற்றுக்க முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு ரிலேட்டடாக கற்றுக்கிட்டிங்கன்னா அங்கேயே வேறு துறைக்கு கூட போகலாம் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல. ஸோ அதனால் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். சார், இப்போ நான் வந்து உங்களுடைய கைட் மூலயமா ஒரு அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் 30 வயசில் என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்? நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்? இல்லை, ஒரு மந்த்லி 1,000 rupees போடுறீங்கன்னா ஒரு 10 yearsல பணம் டபுள் ஆகும். ஒரு மாதத்துக்கு 12,000, வருஷத்துக்கு 12,000னா 1.2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 lakhs வரைக்கும் வரலாம். 2 to 3 times வர அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வெறும் 1,000 rupees கண்டினியூ பண்ணிங்கன்னா. இதை வந்து நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் உங்கள் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஏன்னா டக்குன்னு நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து வைரல் ஆகலாம். இல்லை நீங்கள் அடுத்த துறைக்கு போய் நீங்கள் 15,000 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல டக்குன்னு ஒரு 3வது வருஷம் வந்து 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அப்போ வந்து 1,000 rupeesன்றது நீங்கள் 10,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ அடுத்த 5 yearsல உங்கள் இன்கம், உங்கள் ஃபினான்ஷியல் அசெட் வந்து டக்குன்னு க்ரோ ஆகலாம். ஸோ அதனால் ஆஸ்பிரேஷன் வந்து நீங்கள் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு வைக்கிறது தப்பே கிடையாது. நான் வந்து மாதம் 1 lakh earn பண்ணணுன்றதை தாண்டி 1 கோடி ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்க? இப்போ நான் வந்து ஒரு ஸ்கில் தான் இப்போ இருக்குது, இல்லை என்கிட்ட ஸ்கில்லே இல்லைன்னு பார்க்குறீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 10 ஸ்கில் ஆட் பண்ணிக்க முடியுமா? பேசுகிறதா இருக்கட்டும், பப்ளிக் ஸ்பீக்கிங்லேருந்து சேல்ஸ் பண்ணுறதுலேருந்து, அது எந்த சேல்ஸ் ஆகனா இருக்கலாம், அந்த இடத்துல பேசினா தான் வேலைக்கு ஆகும். ஸோ கரெக்டாக பேசுகிறேன்னா, கரெக்டாக சேல்ஸ் பண்ணுறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு பணம் தானாக தேடி வரும். ஸோ அதனால் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வருஷம் ஒரு ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்கள். படிக்கிறது, இப்போ ஆடியோவும் கேட்கலாம், புக்கும் படிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து ரெகுலராக பண்ணிங்கனாலே மற்ற எல்லா ஸ்கில்ஸும் தானாக நீங்கள் கற்றுப்பீங்க, தானாக வந்துடும்னே நான் சொல்லுவேன். சார், ஒரு மணியை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இவ்வளோ நேரம் கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா? இப்போதே ஃபாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை. இன்றே அழைக்கவும், நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட.